வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு பேர் வீகன் எக் ஃப்ரைட் ரைஸ். இதுவரையிலும் நான் எந்த ரெசிபியும் எக்கோடலாம் போட்டது கிடையாது. இதுவும் எக் இருக்கிற ரெசிபி கிடையாது. எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கப்பில் அரை கப் கடலை மாவு எடுத்துட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காலா நமக்கு பிளாக் சால்ட்டுன்னு கடையிலெல்லாம் கிடைக்கும், அதுவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு அதோட பெப்பரும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி கொஞ்சமாக விட்டுண்டு இதை நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். கட்டி இல்லாதக்கு இந்த மாவை நம்ம கரைச்சிக்கலாம். எப்படி நம்ம இந்த பேசன் சீலாவை வெஜ் ஆம்லெட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கடலை மாவு போட்டு பண்ணுற ஃப்ரைட் ரைஸை தான் நம்ம வீகன் எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நான் 3 கப் ரைஸை குக் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உதிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுண்டு அதில் இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த கடலை மாவு தான் நம்மளுக்கு அந்த எக்கோட டெக்ஸ்சர் கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு இது பயங்கர ப்ரோட்டீன் ரிச் வேறு. ஸோ நல்ல நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு வால்யூமும் கொடுக்கும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். முதல்ல இது ஒரு கிளம்பியாக ஒரு ஹோலாக ஒரு இதுவாக வரும். உதிராக எடுத்த உடனே வந்துடாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லம்பாக வரும்போது கவலைப்பட வேண்டாம். இந்த கரண்டி வச்சு இப்படி ஸ்லோவாக குத்தி விட்டோன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா கிரம்பிள் ஆகி உதிராக வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிறது கரெக்டான இதுக்கு மேலே ரொம்ப உடச்சி விட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் ரைட் டெக்ஸ்சர் நம்மளுக்கு. ஸோ இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயம். நார்மல் வெங்காயம் கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டினா யூ கேன் யூஸ் நார்மல் ஆனியன் ஆல்சோ. இதை நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். நம்ம இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்குற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட ஒரு 1/4 கப் பொடியாக நறுக்கின கேரட், 1/4 கப் ஸ்வீட் கார்ன், நான் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணியிருக்கேன், 1/4 கப் பொடியாக நறுக்கின கேப்சிகம். நான் எல்லோ கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர் குடமிளகாயோ ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு கெச்சப் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்காக மட்டும்தான் சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு சில்லி சாஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்மளுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தது. இப்போ அந்த கடலை மாவை நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குக் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம இதுதான் நம்ம வீகன் எக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளாக் சால்ட் சேர்க்குறச்சு அதுக்கு அந்த எக்கோட ஒரு டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரைஸையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக உடச்சி விடாதக்கி நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை அடுப்பில் ஒரு 1 to 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா அந்த சூடு வரட்டும். எப்படி உதிராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்மளுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதுக்கு மேலே அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை மேலே சேர்த்துக்கிறோம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கொஞ்சமாக பெப்பரையும் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பெப்பரும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த வீகன் எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராக எடுத்து. நீங்கள் வேணும்னா இதில் டோஃபு கூட இந்த புர்ஜி மாதிரி பண்ணிவிட்டு உதுத்துட்டு அதோடு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
மறக்காம ஜெயஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.